வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எஸ்டேட்டை போய் பார்க்கலாம். தோட்டத்தில் பச்சை கத்திரிக்காய் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், சைஸை பாருங்கள் எப்படி இருக்குது. 2 கத்திரிக்காய் போதும் போல் சமைக்க. எடுக்கலாமா? இதை அப்படியே பிடிச்சி ஆப்போசிட் சைட் தூக்குனா வந்துடுது. இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதுதான் நம்பர் 1, செம்ம பெருசு. இதை இப்படி பிடிச்சி இப்படி தூக்குனாலே வந்துடுது, ஈஸியாக வந்துடுச்சு. செடியை பிக்கல நான், அது தானே அப்பா முள்ளு குத்துது. முள்ளு முள்ளு. நல்லா பெரிய கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அறுவடை செய்கிறோம். முருங்கை பட்டை எடுக்க போகிறோம் இந்த அச்சார் செய்கிறதுக்காக. இங்கே புது வருஷம் கொண்டாடுறாங்க அப்போது முக்கியமான பொருள் அச்சார். இவங்க தான் செய்ய போகிறாங்க. எதுக்காக இந்த முருங்கைப்பட்டை போடுறாங்க அச்சாரில் போடுறாங்க? இது கொஞ்சம் அந்த புளிப்புக்கு தன்மை வரும், அதெல்லாம் எல்லாமே அதில் சாரும். அதுக்கு தான் இதை போடுறது. சரி, பப்பாளியும் ஒன்று போடணும். பப்பாளி காய் நல்ல முத்தின காயாக ஒன்று எடுத்தாச்சு. முதல்ல அம்மிக்கல்லை நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிடணும். ஏன்னா இந்த அச்சாருக்கு தண்ணி பட்டால் கெட்டுரும். இப்போது அதில் கடுகு அரைக்க போகிறோம். கடுகில் வினிகர் ஊற்றி தான் அரைக்க போகிறாங்க. கடுகில் வினிகர் ஊற்றி அதை அரைச்சிட்டு அதுலேயே அந்த முருங்கை பட்டையை வச்சு அரைக்கணும். இது புது வருஷத்துக்காக செய்வாங்களா இல்லை எப்பவுமே செய்வாங்க? எப்போ ஒரு இது ஒன்று இருந்துச்சுன்னா எதான் பண்டிகை அது இருந்தால் செய்வோம். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தேவைகளுக்கு தான் மிச்சமே. சித்திரை பொதுவாக இந்த கிராமத்தில் தான் செய்வாங்கல்ல, சிட்டியில் செய்கிறாங்களா? இதெல்லாம் செய்கிறாங்க, கொழும்புலாம் செய்கிறாங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இந்த கடுகு பேஸ்ட்டு முக்கியமான ஒரு பொருள் அச்சார் செய்யறதுக்கு. இது நம்ம வீட்டிலேயே அரைக்கிற பேஸ்ட்டு, இல்லை ரெடிமேடும் இருக்குது. அரைச்சி எடுத்தால் தான் சுவையாக இருக்கும். அதுக்கு தான் சினிமா அது ஒரு நோய்க்கு மேய்க்க சாப்பிடலாம். எடுக்கிறேன் என்ன கேட்டால் இதில் நிறைய அது தண்ணி இல்லை வினிகர் கழுவி கொஞ்சம் எடுக்கிறேன். இதிலே தான் கழுவுறேன். பப்பாளி நல்லா முத்தின பப்பாளியாக எடுத்தோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து இருந்துச்சு. ஆனால் ரொம்பலாம் பழுக்கலை. அது பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. கீழே போட்டால் பரவாயில்ல. చక్కని పెట్టేయాలి అది.
காயெல்லாம் நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் இந்த அச்சார் செய்ய போகிறாங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஃபங்கஸ் மாதிரி வந்து கெட்டு போயிடும். இந்த டவல் வந்து புது டவல், யூஸ் பண்ணாத ஒரு டவல் தான் இது. அதில் தான் நாங்கள் போட்டு காய வைக்கிறோம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த அச்சாருக்கு சூப்பராக இருக்கும். இவங்க வந்து கேரட், பப்பாளி, பீன்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்ட அப்புறம் தான் கழுவிட்டு காய போடுறாங்க. இங்கே வந்து சிங்கள பெருநாள் அப்புறம் தமிழ் புது வருஷம் எல்லாமே ஒன்று தான். ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஸ்ரீலங்கா ஃபுல்லாக 10 நாளைக்கு முன்னாடியே எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா கடைகள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஜோடித்து வச்சு ரொம்ப அழகாக புது வருஷத்தை கொண்டாடுவாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. வெங்கோட வெற்றி எல்லாம் வெட்டிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் காயணும். இங்கே வந்து சிங்கள பெருநாள் தமிழ் புத்தாண்டுனால எல்லோரும் முன்னாடியே பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு புது வருஷத்தன்னைக்கு பால் சோறு செய்வாங்க முதல்ல. அதுதான் முக்கியமானது. புது வருஷத்தை வரவேற்கிறதுக்கு பால் சோறு செஞ்சுட்டு ஸ்வீட்ஸு பழம்லாம் சாப்பிடுவாங்க. பட்டாசு போடுவாங்க. அந்த டைமுக்கு பார்த்து பட்டாசு வெடிப்பாங்க. தேவையானதெல்லாம் கழுவிட்டு நல்லா ஒரு புது டவல் இது, அதில் தான் நாங்கள் போட்டு காய வச்சுருக்குறோம். காஞ்சதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். இப்போ ரெடி எல்லாம் வாங்க செய்யலாம். இப்போ இது வந்து கடுகு பேஸ்ட் அரைச்சது, இது ஊற்றுறேன். அதோட தண்ணியில் வினிகர் அது. வினிகர் ஊற்றியாச்சு. இது என்னது பேஸ்ட் போட்டாச்சு. கடுகு பேஸ்ட் போட்டேன். இப்போ உப்பு ஓரளவு போட போகிறேன். பாருங்க. வந்து அது வந்து கட்டைக்கரண்டி தான் போடணும் அதுக்கு. ஏன்னா வினிகர் இருக்கிறதுனால இரும்பு கரண்டியெல்லாம் போடணும். உள்ளே போட்டிருக்கிற உப்பு நல்லா கரையணும். தானம் கொடுக்க போகிற நேரத்தில் தான் சொன்னோமா இதை நாங்கள் பாவிக்கிறது மிச்சமே. ஏன்னா இது செஞ்சு வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னுக்க நல்லா ஊறி இதாகிரும். நல்லா புளிச்சு நல்லா. எங்கே குடிப்பீங்க? அந்த இதில் பன்சலையில் போய் கொடுக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாதுமார்கள் கொடுக்குறதுனால இதை செஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே வச்சுருவோம். இப்படி இதை மாதிரி செஞ்சு வச்சுருவோம். அப்போ ஆட்களும் வருவாங்க. ஆட்களுக்கு அது வந்து எப்படி பண்டிகைக்கு மட்டுமா இல்லை யாருன்னா இறந்து போயிட்டா அப்படியா? அதான் ஒரு மாதத்துக்கு முன்னுக்க செஞ்சு வச்சிடணும். ஏதோ அவங்ககிட்ட தேவைனாலும் ஒன்று வரும் தானே கொடுக்குற அன்னைக்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும். ஊறுகாய் மாதிரி தானே, நல்லா ஊறணும். ஊறின அப்புறம் அந்த செஞ்சு வச்சிருக்கிறத கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. நல்லா இருக்கும் தானே, நல்லா டேஸ்ட். ஆனால் எப்பயுமே இது செய்கிறது முக்கியமாக செய்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் உப்பு கரையணும். நான் உப்பு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து வெட்டி வச்சதெல்லாம் அந்த வினிகரும் கடுகு பேஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் இதை போட போகிறேன். சின்ன வெங்காயத்தை பச்சை மிளகாய் போட போகிறேன். அடுத்தது கேரட் போட போகிறேன்.
போகிறேன். ம் சொல்லிட்டு போடுங்க. உப்பளிக்காய் போட போகிறேன். ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு துணியை மூடி கட்டிடணும். அப்படியே ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி தான் கட்டணும். பெருசு கூட ரெண்டாவே போடலாமா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் முன்னாடி ரெடி பண்ணது அந்த முருங்கைப்பட்டை, கடுகு பேஸ்ட் அரைக்கிறது, இது ரெண்டும் செஞ்சிட்டாலே மற்ற காய்கறியெல்லாம் வெட்டி அதில் போட்டு ஊற வச்சிட்டா நல்ல ஒரு அச்சாறு ஊற வச்சு நல்லா சாப்பிடலாம். அவ்வளோதான். இதை வந்து எத்தனை நாள் வைக்கணும்? ஒரு வாரம், ஒரு மாதம். எப்போ சாப்பிட்றது? இதை ஒரு மாதத்துக்குள்ளே கூட சாப்பிடலாம், ஒரு வாரத்துலேயே சாப்பிடலாம். இல்லை இல்லை, ஊறுறது எத்தனை நாள்? ஊறுறதுக்கு ஒரு 5 நாள் சரி சொல்லுவோம். 5 நாள் ஊறிட்ட அப்புறம் எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது 5 நாள். இப்போது அச்சாறு ரெடி. அவ்வளோதான். பாருங்க, இதுதான் வாட்டர் ஆப்பிள் பூ, ஜம்புக்காயின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய மரத்து ஃபுல்லாக பூ பூத்துருக்குது. இப்படி தான் வரும் பூ வந்துட்டு, அப்புறம் பிஞ்சு நிறைய மரத்து ஃபுல்லாக அந்த பழம் இருக்கும். கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொட்டி இருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள் பூவை பாருங்களேன், ஜெமி வந்து அப்படியே சாப்பிடுமா. அது சாப்பிடும் போது அந்த வாட்டர் ஆப்பிள் டேஸ்ட்டே இருக்குது இல்லை? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, நீ சொல்லுறதுனால. இந்த நார் மாதிரி இருக்குல்லையாம்மா, அதை அப்படி எடுத்து இங்கே பாருங்க டேஸ்ட் எப்படி. அப்படியே வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது புதுசு தான், இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். ஒரு வேளை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. பார்த்து வண்டு பூச்சி ஏதாவது இருக்க போகுது? ஒன்றும் இல்லை, இருக்காதுமா. சரி, ஓகே. நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்றேன் இது. சரி. மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. நன்றி மக்களே. தேங்க்யூ. பாய்.